Lights out. ஓ என்ன ட்ரெஸ் பாரு. இப்ப என்ன பார்த்தா குண்டு கத்திரிக்காய் மாதிரியா தெரியுது? ஓ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இல்லையா, நான் சாண்டா. சின்ன குழந்தைகளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஓ என்கிட்ட கொடுங்க. தேங்க்யூ. இதுல எல்லாம் செக்ஸ் இருக்கு, கொஞ்சம் பத்திரம். ஓ வெல்கம். இந்த தடவை நாம 2 மில்லியன் கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்கோம். கிறிஸ்மஸ் வந்தாலே பைத்தியம் பிடிக்கும். இதெல்லாம் நீங்க ரிட்டையர்ட் ஆற வரைக்கும் தானே? ரிட்டையர் ஆகிறதா? அப்போ வீட்ல உட்கார்ந்துகிட்டு டிவில தான் ஸ்டீவ பார்க்கணுமா? உங்களுக்கு ஒரு புது மெசேஜ் வந்திருக்கு. சீக்கிரமா ஐடென்டிட்டி கார்டு அதை அட்டெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சீக்கிரம். எனக்கு என்னாக போகுது? இங்க பாருங்க, எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. உங்க கூட நாங்க இருக்கோம். அதுவும் சரிதான். வாழ்க்கையே ஒரு அதிசயம் தான். இது என்னுடைய கிஃப்ட். ஓ, இது என் கிஃப்ட நீ வச்சிக்க. ஓ தேங்க் யூ. சாரி மார்கரெட், நான் உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல. குட் நைட் டியர். குட் நைட். வெல்கம். ஏன் அப்படி நடந்துச்சு? பாவம் அந்த குழந்தை. இப்படி நடக்கக்கூடாது. நீங்களே இங்க பாருங்க சாண்டா, ஒரு குழந்தைக்கு gift கொடுக்க மறந்துட்டாங்க. உங்க அண்ணனோட டெக்னாலஜி இப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு ஆனா பாத்தியா? ஸ்டீவும் டேடும் அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப தப்புப்பா. ஒரு குழந்தையை மட்டும் விட்டுறது உண்மையிலேயே ரொம்ப கொடுமையான விஷயம். இன்னும் 2 மணி நேரத்துல அவ கண்ணை முழிச்சு படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்து மரத்து கீழே உட்கார்ந்து அவளுடைய முகத்தை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு குழந்தைய மட்டும் சாண்டா கேர் பண்ணவே இல்லைன்னா அது எவ்வளவு கொடுமையான விஷயம். நீங்களே சொல்லுங்க. எல்லாத்தையுமே இழந்த மாதிரி அவ ஃபீல் பண்ணுவா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவ உங்ககிட்ட ஆசைப்பட்டு கேட்ட கிஃப்ட் உங்களால அவளுக்கு கொடுக்க முடியலன்னா அவ எவ்வளவு டிசப்பாயிண்ட் ஆவா. ஒன்னு சொல்றேன் கேளு ஆர்த்தர், என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்ல தாத்தா. முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே முடியாது. நாம முடிச்சு காட்டுவோம். என் கூட வா சொல்றேன். இது உண்மையிலேயே ஈவி தானா? ஹலோ ஈவி. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி இதை தூக்கி போட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு ஈடு கொடுக்க எதாலயும் முடியாது. பாக்குறதுக்கு அப்படியே புதுசு மாதிரியே இருக்கு. ஆர்டிக் போன்ஸா built in 1845. இதால 1 மணி நேரத்துக்கு 50,000 மைல்ஸ் வேகத்துல போக முடியும். அதோட 40,000 உயரத்துல பறக்க முடியும். போதும் இங்க வந்து எனக்கு உதவி பண்ணு. ஓகே என்கிட்ட கொடுங்க. Poll tax of Carbonella Raxi and lots of trade. Oh, magic dust. இதுக்கு அசந்துட்டா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. சரி, இது எப்படி பறக்கும்? எதுவுமே இல்லையே. நீ பாக்குறது பொம்மைங்க கிடையாது, தெரிஞ்சுக்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்க. எல்லாரும் தயாரா? டாக்ஸா, ஃப்ராக்ஸா, மத்தவங்க பேர் என்ன? வயசானதுனால மறந்துட்டேனா? பாம்பி, ஜோன், அப்புறம் உன்னோட பேரையும் மறந்துட்டேன். அப்புறம் நீ ஒன்ன சொல்லல. நீ எதுக்காக வர? வேணா கிட்ட வராதீங்க, சொன்ன கேளுங்க. பயப்படாத. அதுங்க மோந்து பாக்குறது ஆளுங்களை அடையாளம் கண்டுபிடிக்கதான். நீ தைரியமா இரு. தாத்தா இப்படி கோத்துட்டு போறீங்களே, கொஞ்சம் நகர்றீங்களா? நீங்க குவென்ன பார்க்க போறீங்களா? அதுவும் பழைய ஈவாவோட ரெயின்டியரை வச்சு, அதுவும் மேஜிக் டஸ்டோட. சப தாத்தா, நீ இப்போ என் கூட வர போற. நானா? அதுலயா? வானத்து மேல இந்த சொயின்னு போவுமே. முடியாது. என்னால சத்தியமா முடியாது. இந்த தாத்தாவுக்கு 136 வயசாச்சுங்கிறத நீ மறந்துட்டியா? என்னால இதுல பறக்க முடியாது. நான் இது வரைக்கும் பைக் கூட ஓட்டுனதே இல்ல தாத்தா. ஒண்ணு பண்ணா, நான் போய் ஸ்டீவை கூட்டிட்டு வரவா? வேண்டாம்.
அவன் ரொம்ப வருத்தப்படுவான் ஆர்த்தர். ஒருவேளை அவன் தடுத்துட்டா அப்போ உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களால நிச்சயமா முடியுமா? என்னப்பா நீ இப்படி கேக்குற? நானும் ஒரு காலத்துல சாண்டாவா தானே இருந்தேன். உங்க அப்பாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த விஷயத்தை போய் அவன்கிட்ட சொன்னா அவன் எந்த அளவுக்கு கவலைப்படுவான் தெரியுமா? நாம செய்யற இந்த ஒரே உதவியால ஊரே அவனை பார்த்து பெருமைப்படும். என்னால முடியாது. இல்ல, என்னால முடியாது. நிச்சயமா என்னால முடியாது. ரெடி? தாத்தா, வேணாம் தாத்தா. ஸ்பீடா போக மாட்டீங்க. ப்ராமிஸ் பண்ணதால தான் நான் வந்தேன். இத பாருங்க தாத்தா, எனக்கு ஹைட்டா பயம், அதோட வேகமா போறது பயம். அப்புறம் ஸ்னோனா கூட எனக்கு கலாச்சி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் சாண்டா ஆயிட்டேன். இருங்க, என் ரெண்டு ஸ்லிப்பர்ல ஒரு ஸ்லிப்பர் காணோம். நேரம் வந்துருச்சு. மேல போங்க. இப்போ புரியுதா உண்மையான சாண்டாவை பத்தி? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. அது எவ்வளவு ஆயிடுச்சு? ஏன் இப்படி தேவையில்லாம பயப்படுற? சும்மா தொந்தரவு பண்ணாத. போங்க. வேகம் பத்தல, அதனால இன்னும் வேகமா போங்க. பாத்தியா ஆர்த்தர், வானத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் ஜொலிக்குது. இப்ப அதுங்களோட சேர்ந்து நாமளும் ஜொலிக்க போறோம் பாரு. உங்க அப்பாவும் உன்ன மாதிரியே தான் பயந்துகிட்டே வருவான். டாடா, டாடி இங்க இருந்தாரா? ஆமா, சரியா சொன்ன. அந்த காலமே வேற. வளர வளர அவன் குணமே மாறிடுச்சு. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நான் இந்த வேலையை செய்யறேன். கிறிஸ்மஸ்ல இந்த மாதிரி பறந்து சிரிச்ச பக்கத்தோட கொண்டு போய் கொடுக்கிற கிஃப்டே தனி. நல்லா சுத்தி பாரு. இந்த விசேஷமான நல்ல மலைகளையும் கடலையும் தாண்டி போய் கொடுக்கிற பரிசு இருக்கே, அதுக்கு அவ்வளவு மதிப்பு. அவனை கூட்டிட்டு போறப்ப கூட அவன் ஒன்ன மாதிரியே தான் முழிச்சிட்டு இருப்பான். இப்போ நான் பண்ண போற சாகசத்தை பாரு. ஒரு சீட் பெல்ட் கூட வைக்க மாட்டீங்களா? ஆமா, எப்படி பண்ணீங்க? இதை எப்படி பண்ணணும்னு ஸ்டீவ்க்கு கத்து கொடுக்குறீங்களா? என்ன நீ இப்படி இருக்க? வருங்கால தலைமுறை ஒரு ஸ்லைய கூட பார்க்கலங்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு.